வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய அதிகப்படியான இரத்த அழுத்த அளவை மருந்து இல்லாமல் எப்படிங்க குறைக்கிறது? 6 விஷயம் பண்ணுனா உங்களுடைய அதிகப்படியான இரத்த அழுத்தத்தை நார்மலாக்கிடலாம். அந்த 6 விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நம்பர் 1, உங்களுடைய இடுப்பு அளவையும் உங்களுடைய உடல் எடையையும் குறைக்கணும். உங்கள் உடல் எடையை கரெக்டான விதத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் இடுப்பு சுற்றளவை 40 இன்ச்சுக்கு கீழே குறைவாக வச்சுக்கிறதுங்க. நம்பர் 2, டெய்லியும் ஒரு 30 நிமிஷம் ஆச்சு நல்ல நடைப்பயணம் மேற்கொள்ளணும். இப்படி நடைப்பயணம் மேற்கொண்டாலே உங்களுடைய பிபி குறையிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். நம்பர் 3, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு அதிக சத்துள்ள சாப்பாடாக இருக்கணும். அதே நேரத்தில் சால்ட் அதிகமாக இருக்கக்கூடாது, சர்க்கரைகள் அதிகமாக இருக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடாது, அப்புறம் பால் சார்ந்த பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. இதை நீங்கள் பார்த்துக்கணும். நம்பர் 4, நல்லா ஆழ்ந்த தூக்கம் தூங்கணும். அப்படி ஆழ்ந்து தூங்கினாலே உங்களுடைய பிபி குறையிறத கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் கவலைகளை எல்லாம் மறக்கணும், நல்லா தூங்கணும். 6, உங்களுடைய கவலைகள் ட்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில், அதை முற்றிலும் தவிர்க்கணும். உங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நேற்றை பற்றியோ நாளைய பற்றியோ அல்லது நடக்க முடியாத ஒரு விஷயங்களை பற்றியோ அல்லது தொடர்ந்து கற்பனை கனவுகளை பற்றியோ எதையுமே நீங்கள் நினச்சி கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டால் பிபி கண்டிப்பாக ஏறும். ஸோ பிபி குறையணும்னா கவலையே படக்கூடாது. எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். எப்பவுமே நம்ம ஒரு பாசிட்டிவ், அதாவது நேர்மறை எண்ணத்தோடவே இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளட் ப்ரெஷர் நார்மல் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. நம்பர் 6, நீங்கள் எடுக்கக்கூடிய உப்பின் அளவையும் சர்க்கரையின் அளவையும் உங்களுடைய கொழுப்பு ஆயில்கள் அளவையும் கண்டிப்பாக குறைக்கணும். சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல் தான் இந்த பிளட் ப்ரெஷர் ஏறுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லேபிளில் பார்த்துட்டு இந்த டேபிள் சால்ட்டு, அப்புறம் சோடியம் இருக்கக்கூடிய பொருட்கள், அதுக்கப்புறம் உணவு பதப்படுத்தின பொருட்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தாலே உங்களுடைய பிபி குறையிறத நீங்கள் பார்க்கலாம். முதல்ல எந்த ஒரு பிபினாலே மருந்து எடுத்துக்கிறத குறைச்சிக்கணும். மருந்து தீர்வு ஆகாது. மருந்து உங்களுடைய சிறுநீரகத்தை தான் பதம் பார்க்கும். ஸோ நீங்கள் எப்படி குறைக்கிறீங்கிறதுல தான் உங்கள் ஹெல்த் இருக்குது. இந்த 6 பாயிண்ட்டை மனசில் வச்சிங்கன்னா உங்கள் இரத்த அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். கவலை இல்லாமல் குறையுங்க. மருந்தை முடிஞ்ச வரைக்கும் தவறுங்க. நன்றி, வணக்கம்.